ஏண்டி என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கவே மாட்ற? சரியான மரம் மாதிரி இருக்காதுடி. உனக்கு எதுவும் தோணலைன்னா நீ அமைதியா இரு. நான் என்னவோ பண்ணிட்டு போறேன். என்ன ஏண்டி டிஸ்டர்ப் பண்ற என்றதும் அவளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. ஓகே ஓகே கூல் விஸ்வா என்றவள் அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அவன் மார்பில் முகத்தை புதைத்தாள். அவனும் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு நேற்று இரவு நடந்ததை எல்லாம் யோசித்துக் கொண்டே படுத்திருந்தான். அதே நேரம் கவிதாவோ அசதியில் படுத்த உடனேயே தூங்கிவிட்டாள். இங்கு வைஷு தன்னுடைய அறையில் குறுக்கும் நெருக்குமாக நடந்து கொண்டிருந்தாள். இந்த ஆதிக்கு நாளைக்கு என்னோட பர்த்டேன்னு ஞாபகம் இருக்குமா இருக்காதா தெரியலையே. நான் அத பத்தி தான் சொல்லலாம்னு இருந்தேன். இருந்தாலும் நானே சொன்னா நல்லா இருக்காது. இருந்தாலும் நாளைக்கு அவரோட விஷ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வேணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அப்படி அவர் விஷ் பண்ணாம போயிட்டா இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடும். என்ன பண்றது? கடவுளே, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமா என்று யோசித்த மனதிடம் நாமளே போய் எப்படி சொல்ல முடியும்? ஐயோ கடவுளே, என்னை இப்படி புலம்ப விட்டுட்டியே என்று அறையிலேயே குறுக்கும் நெருக்குமாக நடந்து கொண்டிருக்க, பின்பு அசதியாக இருந்ததால் அப்படியே மெத்தையில் சென்று காலை நீட்டி அமர்ந்தாள். இந்த ஆதிக்கு இன்னைக்கு பார்த்துதான் மீட்டிங் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. ஈவினிங் வந்து வாக்கிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காருல்ல, அப்பவாவது அவர்கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் என்று சந்தோஷமாக இருந்தவள் மாலை நேரம் எப்பொழுது வரும் என்று காத்திருந்தாள். பின்பு மதிய உணவை முடித்துக் கொண்டு வந்து தூங்கியவள் நன்றாக அசந்து தூங்கவும் மாலை 6 மணி ஆன பிறகுதான் கண் முழித்து பார்த்து, என்ன இவ்ளோ இருட்டா இருக்கு? என்ன விஷயம்? இவ்ளோ நேரம் தூங்கி இருக்கேன். ஆதி வேற வரேன்னு சொன்னாரு. கிளம்பி ரெடியா இருக்க வேண்டாமா? என்னடி இப்படி லூசு மாதிரி பண்ணி வச்சிருக்க என்று நினைத்தவள் வேகமாக குளியல் அறைக்கு சென்று முகம் கழுவி விட்டு முகத்திற்கு லேசாக பவுடர் போட்டு தலையை சீவியவள் மீண்டும் அந்த பால்கனியில் சென்று ஜன்னலின் அருகில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். இந்த ஆதி வேற எப்போ வருவார்னு தெரியலையே என்று அங்கேயே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல் நின்றிருந்தும் ஆதி வராததால் என்ன ஆச்சு இவருக்கு? சரி, நாமளே போயிட்டு ஒரு போன் பண்ணி பார்க்கலாம் என்று பெட்டின் மேலே இருந்த போனை எடுத்து வந்து ஆதிக்கு அழைத்தாள். ரிங் போய்கொண்டே இருந்தது. கடைசியில் கட்டாகும் தருணத்தில் போனை எடுத்த ஆதி, ஹலோ வைஷு, சொல்லுடி, என்ன விஷயம்? என்ன ஆதி, என்ன விஷயம்னு கேக்குறீங்க? இன்னைக்கு ஈவினிங் வந்து என்ன வாக்கிங் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல. ஓ ஆமால, சுத்தமா மறந்து போயிட்டேன்டி. எனக்கு இன்னும் வேலையே முடியல. நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். நான் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம நாளையில இருந்து போலாமா? அப்படியா, சரிங்க ஆதி, ஓகே, நீங்க வேலையை பாருங்க. எத்தனை மணிக்கு வருவீங்க? தெரியலடி, எப்படியும் ஒரு 8-9 ஆயிடும்னு நினைக்கிறேன். அப்படியா, சரி, நீங்க பாத்துக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ கவனமா இரு, சரியா? நைட் சப்போஸ் நான் வர லேட் ஆனாலும் டைமுக்கு கரெக்டா சாப்பிட்டு மாத்திரையை போட்டுடி. ஓகே ஆதி, கண்டிப்பா என்றவள் பாய் சொல்லிவிட்டு போனை கட் செய்து சோஃபாவில் சேர்ந்து அமர்ந்து கொண்டு சோகமாக இருந்தாள். இன்னைக்கு வாக்கிங் போலாம்னு நினைச்சேன். இப்பதான் அவருக்கு வேலை வரணுமா? இதுல வேற நைட்டு லேட் ஆகும்னு வேற சொல்றாரு. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவாரோ? இந்த வருஷம் என்னோட பர்த்டே சுத்தமா கொலாப்ஸ் ஆக போகுது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்படியே ரூம்ல இருந்தா பைத்திய மாதிரி தான் புலம்பிக்கிட்டு கிடக்கணும். கவிதாவுக்கு போன் பண்ணி கொஞ்ச நேரம் பேசலாம் என்றவள் போனை எடுத்து கவிதாவிற்கு அழைக்க, அதே நேரம் கவிதா பாத்ரூமிற்குள் இருந்தாள். போன் அடிக்கும் சத்தம் கேட்டதும் அவசர அவசரமாக வெளியே வந்தவள், விஸ்வா, என்னோட போன் அடிச்சுக்கிட்டே இருக்குல்ல, கொஞ்சம் எடுத்து யாருன்னு பாக்கலாம்ல. என்னடி, உன் போனுக்கு யார் போன் பண்ண போறா? அத்தை மாமா, அப்படி இல்லனா வைஷு தான் போன் பண்ணுவா. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப குசும்புதான் என்றவள் தாடையை தோள்பட்டையில் இடித்துக் கொள்ள, என்கிட்ட பேசுற நேரம் போனையே போய் எடுத்து பேசிருக்கலாம். இப்ப பாரு, கட் ஆயிடுச்சு என்று விஸ்வா கூற, இதுக்கெல்லாம் சேர்த்து உங்களை அப்புறம் பாத்துக்கிறேன் என்றவள் போனை எடுத்து பார்க்க அதில் வைஷுவின் மிஸ்டு கால் வந்திருந்தது. என்ன விஸ்வா, வைஷு தான் கால் பண்ணிருக்கா? நான் தான் சொன்னேன்ல. சரி, என்னன்னு போன் பண்ணி பேசு என்றவன் எழுந்து குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். போன் போட்ட உடனேவே 2வது ரிங்லேயே போனை அட்டன் செய்த வைஷு, எங்கடி போயிட்ட? நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன்டி. அதான் போன் அடிச்ச சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்க்க முன்னையும் போனு கட் ஆயிடுச்சு. சரி சொல்லு, என்ன விஷயம்? என்ன விஷயமா?
அப்போ இவளும் என்னோட பர்த்டேவை மறந்துட்டான்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் எல்லாருமே என்னோட பிறந்தநாள மறந்துட்டாங்க. நானா போய் யாருக்கிட்டையும் ஞாபகப்படுத்தவே மாட்டேன் என்றவள் மௌனமாக இருக்க, வைஷு லைன்ல இருக்கியா இல்லையா? இருக்கேன் என்றதும், சரி சொல்லு, என்ன விஷயமா போன் பண்ணின? ஏன் சும்மாலாம் உனக்கு போன் பண்ணக்கூடாதா? அப்படி இல்லடி, ஏதோ எமர்ஜென்சியோன்னு நினைச்சேன். சரி சொல்லு, எப்படி இருக்க? குட்டி பசங்க எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன்டி. ஆமா, ஆதி இன்னும் வீட்டுக்கு வரலையா என்ன? இல்லடி, அவர் வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லியிருக்காரு. சரி, ஏன் நீ ஒரு மாதிரியா பேசுற? அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லடி, சும்மா உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். அப்புறம் நேத்தெல்லாம் உனக்கு ரொம்ப ஃபீவரா இருந்துச்சாமே, இப்போ தேவலாமா? எனக்கு இப்போ ஓகேடி என்று பேசிக்கொண்டே அறையை விட்டு வெளியே வர, அங்கே பிரியங்கா, சுரேஷ், கௌசல்யா மூவரும் சோஃபாவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது பிரியங்கா, கவி யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அண்ணி, வைஷு கிட்ட என்றதும், அப்படியா, என்கிட்ட கூட நானும் 2 வார்த்தை பேசுறேன். உடனே சுரேஷ், இருங்க என் பொண்ணுகிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு, ஃபர்ஸ்ட் நான் பேசிக்கிறேன் என்றவர் போனை வாங்கி, ஹலோ வைஷுமா, எப்படி இருக்கடா? அப்பா நான் நல்லா இருக்கேன்பா என்றவளின் குரலில் அப்பொழுதுதான் உற்சாகம் வந்தது. என்னம்மா பேர பசங்க என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு என்னப்பா, ஜம்முன்னு இருக்காங்க. சரி வைஷு, மாப்பிள்ள எப்படி இருக்காரு? அவர் நல்லா இருக்காருப்பா, இன்னைக்கு வீட்டுக்கு வர லேட் ஆகும்னு சொன்னாரு. சரி, மாத்திரை எல்லாம் டைமுக்கு சாப்பிடுறியா? செக்கப் எல்லாம் கரெக்டா போறியா? எனக்கு ஒன்னு பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குதுடா. என்னப்பா நீங்க இதே ஊர்ல தான் இருக்கீங்க, வந்து ஒரு வாட்டி கூட என்ன பார்க்கவே மாட்டீங்க. ரொம்ப மோசம்பா. இப்பெல்லாம் எல்லாருமா சேர்ந்து என்ன மறந்துட்டீங்கல்ல. அக்கா உங்க கூடவே இருக்கிறதுனால என்னோட அருமை உங்க யாருக்குமே தெரியல என்று வருத்தப்படுவது போல பேச, என்ன வைஷு இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு நீங்க 2 பேருமே முக்கியம்தான். அப்படி இருக்கும் பொழுது ஒன்ன நான் ஒதுக்குவேனா சொல்லு? நீ கவலையே படாத. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான், அம்மா எல்லாரும் வந்து உன்னை பாக்குறோம், சரியா? நிஜமாவாப்பா? ஆமாண்டா. சரிப்பா, அப்போ சண்டே அன்னைக்கு நான் உங்களுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சரிம்மா என்றதும் போனை வாங்கிய பிரியங்கா, வைஷு எப்படி இருக்கடி? நான் நல்லா இருக்கேன் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு வாமிட்டிங் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சா? எனக்கு வாமிட்டிங் அவ்வளவா இல்ல, ஓகே தான். 3 மாசம் முடிய போகுது இல்ல, பாத்துக்கலாம். சரிங்க அக்கா, கொஞ்சம் கவனமா இருங்க. நான் கவனமா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ கவனமா இரு. வயித்துல 2 குழந்தை வச்சிருக்க. நான் பாத்துக்கிறேன்க்கா. எனக்கு கொஞ்சம் லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் போனை வச்சிடவா? சரிடி, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் வைக்கிறேன் என்று போனை கட் செய்யவும், உடனே கவிதா, என்ன நீ அதுக்குள்ள போனை வச்சிட்டீங்க? இல்ல கவி, அவளுக்கு லைட்டா தலைவலிக்குதாம்மா, அதான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டா. அச்சோ, என் பொண்ணுக்கு என்னாச்சு என்று கௌசல்யா பதற, உடனே சுரேஷ், என்ன கௌசி, சாதாரணமா ஒரு தலைவலி கூட வரக்கூடாதா? அதுக்கு எதுக்கு இப்படி பதற? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்மள விட நல்லாவே மாப்பிளையும் சம்பந்தியமாவும் பாத்துக்குவாங்க, ஒன்னும் கவலைப்பட்டுட்டே இருக்காத, சரியா? சரிங்க என்றவர் அடுத்த வேலையை பார்க்க சென்று விட்டார். அதே நேரம் இரவு 8:30 மணியானதும் வைஷுவிற்கு பயங்கரமாக பசி வந்தது. என்னடா செல்லம், உங்களுக்கு பசிக்குதா? ஏன் இப்படி வயிற்றுக்குள்ள டமால் டுமில்னு உருண்டுட்டு இருக்கீங்க? சரி, இதுக்கு மேலே உங்க அப்பாக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நீங்க தான் பசியோட இருக்கணும். நம்ம பேசாம கீழே போய் சாப்பிட்டுட்டே வந்துடலாம் என்று மெதுவாக கீழே வந்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவுடன் கண்மணி பதறிக்கொண்டு வேகமாக படியேறி வந்தவர், என்ன வைஷு தனியா வர? எனக்கு ஒரு குரல் கொடுத்திருந்தா நான் வந்து உன்னை புடிச்சு கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேனா? இருக்கட்டும் அத்தை, நான் கொஞ்சம் மெதுவா கவனமா தான் வந்தேன், அதனால பயப்பட தேவையில்லை. சரிமா, நீ வா, நானே உனக்கு டிஃபன் ரூமுக்கு தான் எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஆமா அத்தை, உங்க பேர பசங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சுன்னு நினைக்கிறேன், வயிற்றுக்குள்ள டமால் டுமில்னு உருண்டுகிட்டே கிடக்குறாங்க, அதான் நான் சாப்பிடலாம்னு சொல்லி இறங்கி வந்துட்டேன். ஆதி ஏதாவது போன் பண்ணானாமா? ஏன் இன்னைக்கு இவ்ளோ லேட் ஆகுது? ஆமா அத்தை, அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொன்னாரு, அதனாலதான் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அத்தை, அவருக்கு டிஃபன் எல்லாமே ஹாட் பாக்ஸ்ல வச்சிருங்க.
அவன் எனக்கும் பையன்தான். எனக்கும் ஆதி மேல அக்கறை இருக்கு, சரியா? நீ ஃபர்ஸ்ட் வா என்று அவளை அழைத்து சென்று டைனிங் டேபிளில் அமர வைக்க, அதே நேரம் விஸ்வநாதன், கௌதமி, ராமு, அனு என்று அனைவரும் வந்து அமர்ந்தனர். என்ன நீ இன்னைக்கு அண்ணன் இல்லாம தனியா வந்திருக்கீங்க? அண்ணன் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையோ? ஆமா அனு, ஏதோ கொஞ்சம் வேலை இருக்குதான், அதான் என்று கூறியவள் பின்பு வேறு வழி இல்லாமல் அமர்ந்து திருப்தியாக சாப்பிட்டு முடித்தாள். பின்பு ஹாலிலேயே அமர்ந்து அவர்களோடு பேசிக் கொண்டிருக்க மணி 9:30 நெருங்கிக் கொண்டிருந்தது. வைஷு, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்கார்ந்துட்டு இருப்ப? இடுப்பு தான் வலிக்கும். நீ போய் மேல ரூம்ல படுமா, ஆதி வர இன்னும் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் என்றதும் சரிங்கத்த என்று கூறியவளை கையை பிடித்து அழைத்துக் கொண்டு மேலே அறைக்குள் விட்டவர் பின்பு தூங்குவதற்காக அவரது அறைக்கு சென்று விட்டார். அறைக்குள் நுழைந்த வைஷுவிற்கு மிகவும் கஷ்டமாகத்தான் இருந்தது. எப்பொழுதும் நேரத்திலேயே வரும் ஆதி இன்று இவ்வளவு நேரம் ஆகியும் காணாததால் அவள் அவனை ரொம்பவும் மிஸ் செய்து கொண்டிருந்தாள். பின்பு போனை எடுத்து வைத்துக் கொண்டு மெத்தையில் சாய்ந்து அமர்ந்தவள் போனில் கேம் விளையாடி கொண்டிருக்க, பின்பு தூக்கம் வருவது போல இருக்கவும், என்ன இந்த ஆதி 10 மணி ஆச்சு, இன்னும் காணோம். சரி, நம்மளே ஒரு போன் பண்ணி பார்க்கலாம் என்று போன் செய்யவும் ஆதி போன் எடுக்கவே இல்லை. என்ன இவரு போனையே எடுக்க மாட்டாரு? போன் எடுத்து விஷயத்த சொல்லிட்டு வச்சுட்டாவது நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் என்றவள் மீண்டும் மீண்டும் அழைப்பை தொடர திடீரென்று அவனது போன் ஆஃப் ஆகி போனது. என்ன, போன் ஆஃப் ஆயிடுச்சா? ஐயோ, சார்ஜ் இல்லாம போயிருக்குமோ? கடவுளே, இப்போ யாருக்கு தான் போன் பண்ணி கேக்குறது? இன்னைக்கு வீட்டுக்கு போன் பண்ணி பேசுறத வச்சு பார்க்கும்போது விஸ்வா அண்ணாவும் ஹரிமாமாவும் வீட்டுல தான் இருக்காங்க. அப்போ ஆதிக்கு மட்டும் என்ன வேலை? வேலை இருந்தா 3 பேரும் சேர்ந்து தானே செய்வாங்க. அவர் கூட என்று குழம்பியவளுக்கு தூக்கம் வேறு கண்ணை கட்டியது. பின்பு போனை எடுத்து வைத்து விட்டு அப்படியே மெத்தையில் படுத்தவள் அசதியில் படுத்த உடனேயே உறங்கிவிட்டாள். ஒரு 11 மணி போல வீட்டிற்கு வந்த ஆதி தன்னுடைய அறைக்குள் நுழைந்ததும் முதலில் அவன் கண்டது அவன் மனைவியைத்தான். மிகவும் அசந்து ஒரு குழந்தையை போல தூங்கிக் கொண்டிருந்தவளை பார்த்தவனுக்கு கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருந்தது. இவ்ளோ நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரிடி செல்லம். எனக்கு வேலையெல்லாம் எதுவும் இல்ல. நாளைக்கு உன்னோட பர்த்டேன்னு எனக்கு தெரியும். உனக்கு முதல்ல நான் தான் விஷ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் இவ்வளவு நேரம் நான் இங்க வரல. நான் இங்க வந்து சப்போஸ் நாளைக்கு உன் பிறந்த நாள்னு நீயே சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் சர்ப்ரைஸ் பண்ண முடியாது இல்லையா? அதனாலதான் இவ்வளவு நேரமும் கார்லயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ தூங்கிட்ட. இன்னும் ½ hour இருக்கு. அதுக்குள்ள கொஞ்சம் பலூன் எல்லாம் டெக்கரேட் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த வேலையை மட்டும் முடிச்சிடுறேன் என்றவன் பால்கனிக்கு சென்று பலூன் அனைத்தையும் ரெடி செய்து விட்டு பிறகு அங்கு அவன் வாங்கி கொண்டு வந்திருந்த டெக்கரேஷன் பொருட்களை எல்லாம் வைத்து அலங்கரித்து முடித்தவன் பின்பு அவளுக்காக ஆசையாக வாங்கி வந்த கேக்கையும் எடுத்துக்கொண்டு வந்து அங்கே வைத்துவிட்டு அதன் மேல் ஒரு மெழுகுவர்த்தியையும் வைத்தவன் எல்லாம் பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. டைம் என்னாச்சு என்று பார்க்க மணி 11:55 என்று காட்டியது. வாவ், சூப்பர். சரி, ஒரு 5 minutes இருக்கு. அதுக்குள்ள நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடலாம் என்று சத்தம் இல்லாமல் மெதுவாக குளியலறைக்கு சென்று முகம் கை கால் கழுவி விட்டு வேறு ஆடையையும் மாற்றிக்கொண்டு வைஷ்ணவியின் அருகில் வந்தவன் அவளை மெதுவாக தன் கையில் ஏந்தி கொண்டு நேராக பால்கனிக்கு தான் வந்தான். பிறகு பால்கனி டோரை சாத்தியவன் அவள் முகத்தை பார்த்து அவள் நெற்றியில் தன் இதழை மெதுவாக பதித்து வைஷு என்று அழைக்க மெதுவாக கண்விழித்து பார்த்தவள், ஆதி வந்துட்டீங்களா? எப்போ வந்தீங்க என்று அவனை பார்த்து ஆச்சரியம் விலகாமல் கேட்க, இப்பதாண்டி வந்த. சரி, அதுக்கு எதுக்கு என்ன தூக்கி வச்சிருக்கீங்க என்றதும் அவளை பார்த்து சிரித்தவன், ஹாப்பி பர்த்டே டு யூ மை ஸ்வீட் பொண்டாட்டி. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கல்யாணத்துக்கு அப்புறம் வர்ற உன்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதை நான் அப்படி விட்டுருவேனா என்றதும் வைஷ்ணவிக்கு கண்கள் எல்லாம் லேசாக கலங்க ஆரம்பித்தது. என்ன ஆதி, உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? உங்களுக்கு தெரியாதோ எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் விஷ் பண்ண மாட்டீங்களோன்னு நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? அதுக்காக தாண்டி நானும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னோட விஷ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு. பாரு, கரெக்டா 12 மணிக்கு தான் நான் உனக்கு விஷ் பண்றேன்.
நம்மளோட குழந்தைகள் சார்பாவும் ஹாப்பி பர்த்டே வைஷம்மா என்றதும் அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டவள் அவன் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்க அவளை கீழே இறக்கி விட்டவன், இங்க பார், உனக்காகத்தான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் என்றதும் திரும்பி பார்த்தவளுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. வாவ், இதெல்லாம் நீங்க எப்ப வந்து ரெடி பண்ணீங்க? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன்டி. அங்க ரூம்ல பண்ணா நீ டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுவேன்னு தான் பால்கனில கொண்டு வந்து பண்ணிட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கா என்றதும் அனைத்தையும் கிட்டே சென்று ரசித்து ரசித்து பார்த்தவள் கீழே கிடந்த பலூன்களை எல்லாம் தன் கால்களால் உருட்டி விளையாடி கொண்டிருந்தாள். வைஷு, இங்க வந்து கேக் கட் பண்ணு என்று கூறவும், ஓகே ஆதி என்று கேக் டேபிள் முன்பு வந்து நிற்க அவள் அருகே நின்றவன், சரி நீ கேக் கட் பண்ணு, நான் உன்னை வீடியோ எடுக்கிறேன் என்று கூறிவிட்டு செல்போனை எடுத்து ஆன் செய்து ஹாப்பி பர்த்டே என்று பாடினான். அதில் வைஷுவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. மெதுவாக ஊதியவள் கேக்கை கட் செய்து விட்டு ஆதிக்கு தான் ஊட்டிவிட்டாள். அவனும் அந்த கேக்கை கொஞ்சம் பீத்து அவளுக்கு ஊட்டிவிட்டான். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே டி. தேங்க்யூ ஆதி என்று அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டவள், இந்த வருஷம் என்னோட பர்த்டே அவ்வளவுதான்னு நினைச்சேன் தெரியுமா? உங்களுக்கும் தெரியாது, உங்ககிட்ட சொல்றதுக்கும் எனக்கு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. சாயங்காலம் கவிதாவுக்கு போன் பண்ண, அவளுக்கு கூட என் பர்த்டே ஞாபகமே இல்ல தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. யார் சொன்னது? எல்லாருக்கும் உன் பர்த்டே நல்லா ஞாபகம் இருக்கு. நான் தான் யாரையும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். அதனாலதான் எல்லாரும் ரொம்ப அமைதியா இருந்தாங்க. சரி, ஒரு நிமிஷம் இரு என்றவன் வீடியோ கால் போடவும் கௌசல்யா, சுரேஷ், பிரியங்கா, கவிதா, ஹரி, விஸ்வா அனைவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து போனை ஆன் செய்தவர்கள் அனைவரும் கோரஸாக ஹாப்பி பர்த்டே வைஷு என்றதும் அவளுக்கு உற்சாகம் தாங்க முடியவில்லை. அவள் வயிற்றில் மட்டும் குழந்தை இல்லை என்றால் துள்ளி குதித்து கொண்டிருப்பாள். சந்தோஷத்தில் அவளுடைய கண்கள் மீண்டும் நனைய அதை துடைத்துவிட்ட ஆதி, ஹே பொண்டாட்டி, எதுக்குடி இப்ப கண்ணு கலங்குற? இங்க பாரு, எல்லாரும் விஷ் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு முதல்ல பதில சொல்லு. தேங்க்யூ அம்மா, அப்பா, மாமா, விஸ்வாண்ணா, கவி மாமா, அக்கா எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச் என்றதும் உடனே கவிதா, அப்பாடா, உன்கிட்ட போன்ல பேசும்போது எங்க நான் ஏதாவது உளறி வச்சிடணும்னு நினைச்சு பயந்துகிட்டே உன்னை அவாய்ட் பண்ற மாதிரி பேசிட்டேன்டி. சாரி, என்ன தப்பா நினைச்சுக்காத நீ. இட்ஸ் ஓகே. இப்பதாண்டி ஆதி எல்லாமே என்கிட்ட சொன்னாரு. ஆமா வைஷு, எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஆதி இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் உன்கிட்ட அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு மனசு வரல என்று பிரியங்கா கூறவும், சரி சரி, கேக் கட் பண்ணிட்டீங்களா இல்லையா என்று ஹரி கேட்க, கட் பண்ணி சாப்பிட்டாச்சு என்று வைஷ்ணவி காட்ட அந்த அலங்காரங்களை எல்லாம் பார்த்தவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. மாப்ள, சூப்பரா ரெடி பண்ணிருக்கீங்க, அழகா இருக்குது. வைஷு, நீ ரொம்ப கொடுத்து வச்சவடி. பாரு, உன் புருஷன் உனக்காக ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ரெடி பண்ணிருக்காரு. ஆமாமா, இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் பர்த்டே, அது இவ்வளவு சூப்பரா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல என்றவள் சந்தோஷமாக இருக்க, சரி வைஷு, நாளைக்கு நாங்க எல்லாருமே உங்க வீட்டுக்கு வருவோம் உன்னை பாக்குறதுக்கு, சரியா? அப்படியா? தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் பா. அப்புறம் மாப்ள, எங்க சம்மந்தி ஐயாவெல்லாம் காணோம்? அவங்களுக்கெல்லாம் தெரியாத அத்தை. அதான் சரி, அவங்களுக்கு இந்த நேரத்துல தொல்லை பண்ண வேண்டாம்னு விட்டுட்டேன். நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணுவீங்கன்னு சொன்னதுனாலதான் உங்களுக்கே வேற வழி இல்லாம கால் பண்ணேன். காலையில எப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லதானே போறோம். வீட்லயும் நாளைக்கு கேக் கட் பண்ண போறோம்ல, அப்ப பாத்துக்கலாம். அதுவும் இல்லாம அம்மா அப்பா எல்லாம் டேப்லெட் போட்டுட்டு தூங்கி இருப்பாங்க. அவங்களை எழுப்புறது அவ்வளவு சரியா வராது. சரிங்க மாப்பிள்ள, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். சரி வைஷு, நீயும் மாப்பிளையும் போய் தூங்குங்க. நாங்க நாளைக்கு காலையில வந்து உன்னை பாக்குறோம். ஓகேமா, பாய் என்றதும் அனைவரும் பாய் சொல்லிவிட்டு போனை கட் செய்ய உடனே வேகமாக வந்து ஆதியை இறுக்கமாக அணைத்து கொண்டவள் அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்து அப்படியே மெதுவாக அவனுடைய சட்டை பட்டனை கழட்டிவிட்டு தன் இதழினை அழுத்தமாக வைத்து முத்தம் கொடுத்தாள். அதில் அவனின் உடல் ஒரு நிமிடம் சிலிர்த்து அடங்கியது. வைஷுவை இறுக்கமாக அணைத்து கொண்டவன், தேங்க்ஸ் வைஷு, உன்கிட்ட இருந்து கிடைக்கிற முத்தம் ரொம்ப ஸ்பெஷல்.
அதுவும் அதை நான் எதிர்பார்க்காத நேரத்துல கிடைக்கும் பொழுதுதான் அதோட ஹாப்பினஸ வார்த்தையாலேயே சொல்ல முடியாதடி என்றதும், சரியாதி, நம்ம 2 பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? கண்டிப்பா என்றவன் அவளை இறுக்கமாக அணைத்து பிடித்தது போன்று போட்டோக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டான். ஆதி, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் போய் உங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வரவா? இல்லடி, நான் சாப்பிட்டேன். இப்ப எனக்கு பசியெல்லாம் இல்ல. நீதான் பாவம், ரொம்ப டயர்டா இருப்ப. சரி வா, நம்ம போய் தூங்கலாம் என்று அவன் அழைக்கவும் தன் 2 கைகளையும் நீட்டியவள், ஏன் ஆதி, வரும்போது மட்டும்தான் தூக்கிட்டு வருவீங்களா? திரும்ப போகும்போது தூக்கிட்டு போக மாட்டீங்களா? யாரடி சொன்னா அப்படி? உன்னை தூக்கிட்டு வர்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்றவன் பட்டென்று அவளை கையில் ஏந்தி கொண்டு மெதுவாக மெத்தைக்கு வந்தவன், என்ன மேடம், நான் தூக்கிட்டு வரமாட்டேன்னு நினைச்சிட்டீங்களோ? அப்படியெல்லாம் இல்ல. தூக்கிட்டு போக தெரிஞ்சவங்களுக்கு திரும்ப தூக்கிட்டு வந்து விடணும்னு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியும். சரி வா என்று அவளை மெதுவாக மெத்தையில் படுக்க வைத்து விட்டு நகர இருந்தவனின் சட்டை காலரை பிடித்து இழுக்க, பேலன்ஸ் இல்லாமல் அவள் முகத்தின் மேலே தன் முகம் சென்று விழ, பிறகு நேராக அவள் உதட்டில் தன் உதட்டினை பொருத்தி கொண்டது. வைஷு பட்டென அவன் உதட்டை கவி எடுத்தவள் ஆழமாக உறிஞ்சி எடுக்க அவளிடம் இருந்து அவனால் நகர முடியவில்லை. பின்பு மெதுவாக அவள் அருகில் படுத்தவன் அவள் தொடங்கி வைத்த முத்தத்தை இன்னும் ஆழமாக கொண்டு சென்றான். அவளுக்கு மூச்சு முட்டுவது போலவே இருக்கவும் அவளிடமிருந்து பிரிந்தவன், வைஷு, என்னடி நீ இன்னைக்கு செம்ம ஃபார்ம்ல இருக்க போல இருக்கே. ஆமாதி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இன்னைக்கு நீங்க வேணும். என்னடி இவ்ளோ ஓப்பனா கேக்குற? உனக்கு ஓகேவா உடம்பு? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்திருக்க என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. நீங்க கொடுத்த இந்த சர்ப்ரைஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பதிலுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது தரணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என்னை விட பெருசா நீங்க எதையும் நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் இன்னைக்கு என்னையே உங்களுக்கு கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன வைஷு, இன்னைக்கு ஒரு முடிவோடு தான் இருக்க போல இருக்கே என்று கூற, வாங்காதி, சும்மா பேசியே டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்றதும், இதற்கு மேல் பொறுமையா இருந்தா என்ன அசிங்கப்படுத்திட்டாலும் விட்டுருவ என்றவன் அவளது ஆடைகளை எல்லாம் மெதுவாக கலைந்து தூக்கி எறிய, அவளோ அவனுடைய சட்டையை கழட்டிவிட, இருவருமே ஆடை இல்லாத உடல்களோடு ஒருவரையொருவர் உரசிக்கொள்ள, மீண்டும் ஆதி தீவிரமான முத்தத்தை அவளது உதட்டிலிருந்து எடுத்துக்கொண்டிருந்தான். ஏதோ அவள் இதழிலிருந்து தேன் வடிவது போல அவள் இதழை அப்படி சப்பி சுவைத்திருந்தான். அந்த இதழ் முகத்திலேயே துவண்டு போயிருந்த வைஷு அவனிடமிருந்து மெல்ல பிரிந்து அவன் முகத்தை பார்க்க, என்னடி ஆரம்பிக்கலாமா என்று கேட்கவும் அவளும் என்று தலையை ஆட்ட மெதுவாக அவளது பெண்மைக்குள் நுழைந்து விட்டான். முதலில் மெதுவாக தொடங்கிய ஆட்டத்தை பின்பு இன்னும் கொஞ்சம் வேகமாக அதிகரித்தான். இதற்கு முன் இருந்தது போல மிகவும் வேகத்தை அவளிடம் அவனால் காட்ட முடியவில்லை. தன் உணர்வுகளை கொஞ்சம் அடக்கிக் கொண்டே அவளை ஆண்டு கொண்டிருந்தான். பெண்ணவளுக்கும் அதுதான் சௌகரியமாக இருந்தது. நீண்ட நேரம் சென்று கொண்டிருந்த இந்த தாம்பத்திய விளையாட்டு ஒரு வழியாக நிறைவு பெறவும் அவள் அருகே இறங்கி அவள் கழுத்தில் முகத்தை பிடித்துக் கொண்டு படுத்தவன், வைஷு, இன்னைக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? என்ன ஆதி, எனக்காக நீங்க இவ்ளோ விஷயம் பண்ணிருக்கீங்க. உங்களை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது இந்த பொண்டாட்டியோட கடமை இல்லையா? பாருடா, என் பொண்டாட்டி இன்னைக்கு எப்படி எல்லாம் பேசுறா. ஆமா ஆதி, அதுக்காக டெலிவரி ஆகுற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒண்ணுமே பண்ணாம தனித்தனியாவா இருக்க முடியும்? அப்படி இல்ல வைஷு, நான் உன்னோட உதட்டுல முத்தம் கொடுக்கறேன் இல்லையா, அதுவே எனக்கு போதுமானதா இருக்கு. நான் எப்ப எல்லாம் டவுன் ஆகுறனோ அப்பெல்லாம் உன்னோட முத்தம் மட்டும் எனக்கு கிடைச்சாலே போதும். உடனே என்னோட உடம்புல இருக்கிற பிளட் எல்லாம் செம்ம ஃபாஸ்ட் சர்க்குலேஷன்ஸ்ல என்னை ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுத்துருது. ஆனா உன் உதட்டுல ஏதோ ஒரு மேஜிக் இருக்குதுடி. எத்தனை தடவை உன்னோட உதட்ட சுவைச்சாலும் எனக்கு போர் அடிக்கிறதே இல்ல. இன்னும் வேணும் வேணும்னு தான் தோணிக்கிட்டே இருக்கு என்றதும் அவள் முகம் குப்பென்று சிவந்து விட்டது. போங்காதி, நீங்க என்னெல்லாம் சொல்றீங்க தெரியுமா? அப்படி என்னதான் இருக்கு என் உதட்டுல? அது ஏண்டி கேக்குற? அது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்.
அதை எப்படி சொல்றதுன்னு நிஜமாவே எனக்கு புரியல. ஆனா காலம் ஃபுல்லா எனக்கு அந்த முத்தம் வேணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. நமக்கு வயசானதுக்கு அப்புறமும் இதே மாதிரி இருப்பியா வைஷு? என்ன ஆதி நீங்க இப்படி கேட்டுட்டீங்க? எப்பவுமே நான் இதே மாதிரி உங்க வைஷுதான் தான் இருப்பேன். நீங்க அதை நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் டி, நீ சொல்ற இந்த வார்த்தையே எனக்கு ரொம்ப மோட்டிவா இருக்குது என்றவன் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு படுத்து விட்டான். அடுத்த நாள் காலை தூங்கி எழுந்தவன் வைஷுவை அழகாக குளிக்க வைத்து விட்டு அவனது லேப்டாப் பேக்கில் இருந்து ஒரு புடவையை எடுத்து அவள் கையில் கொடுத்து, வைஷு, இந்த சாரியை நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. அப்படியாதி, தேங்க்யூ சோ மச் என்று வாங்கும் பொழுதே ஹாப்பி பர்த்டே என்றான். தேங்க்யூ ஆதி என்ற அந்த புடவையை வாங்கி பிரித்து பார்த்தவள், அழகா இருக்காதி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு இந்த ப்ளூ கலர் சாரி அழகா இருக்கும்னு எனக்கு தெரியும். சரி வா, நானே கட்டி விடட்டுமா? ஆமாதி, இப்பெல்லாம் என்னால சாரி கட்டவே முடியல. நீங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் என்று கூற உடனே கதவை லாக் செய்து விட்டு வந்தவன் பெட்ரூமிலேயே நிற்க வைத்து அவளுக்கு புடவையை அழகாக மடிப்பு எடுத்து கட்டிவிட்டான். பிறகு அவள் அலங்காரங்கள் எல்லாம் செய்து முடிக்கவும் அவள் உச்சி வகுட்டில் குங்குமத்தை வைத்து விட்டவன், சரிவா போலாம் என்று சொல்லி அவளை அழைத்து கொண்டு கீழே வந்தான். வைஷ்ணவியை பார்த்த கண்மணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் மருமக எவ்வளவு அழகா இருக்கா, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கே என்று கிட்டே வந்து நெட்டி முறித்தவர், ஏன்னு வைஷு புது புடவையெல்லாம் கட்டியிருக்க? ஆமா, இந்த சாரி எப்ப எடுத்த? அத்தை, ஆதிதான் எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. நல்லா இருக்குடா உன் செலக்ஷன். ஆமா, என்ன திடீர்னு உன் பொண்டாட்டிக்கு புடவையெல்லாம் வாங்கி கொடுத்திருக்க என்று கேட்க அவன் என்ன சொல்வது போகிறான் என்று கௌதமி, ராமு, விஸ்வநாதன், அனு என்று அனைவரும் ஆ என்று வாயை பிளந்து கொண்டு பார்க்க, அதே நேரம் ஆதியோ, ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு வைஷோட பர்த்டே, அதான் அவளுக்காக இந்த சாரியை வாங்கி கொடுத்தேன் என்றதும் அனைவருடைய கண்களும் விரிந்தது. என்ன ஆதி சொல்ற? இன்னைக்கு நம்ம வைஷோட பர்த்டேவா? இங்க யாருக்குமே தெரியலையே. நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தியா என்று கூறியவர்கள் உடனே வைஷ்ணவியின் கையை பிடித்து, வைஷு, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல்ல வர்ற உன்னோட பிறந்தநாள் நீ முன்னாடியே சொல்லி இருக்க கூடாதா? இல்லத்த, நானே இப்படி சொல்றதுன்னு தான். அண்ணி, ஹாப்பி பர்த்டே என்று கையை குலுக்கியவள் அவளை பிடித்து அணைக்க, தேங்க்ஸ் அனு, ஆனா வயிறு வலிக்குது. சாரி அண்ணி, அப்பப்ப நான் மறந்து போயிடுறேன் என்றவளை செல்லவமாக முறைத்த ஆதி, என்னனோ உன்னோட வேகத்தை இப்படித்தான் காட்டுவியோ? ரொம்ப கஷ்டம்தான் என்றதும் அவன் யாரை சொல்கிறான் என புரிந்து கொண்டவளுக்கு முகம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. பின்பு கௌதமி, ராமு, விஸ்வநாதன் என்று அனைவரும் அவளுக்கு வாழ்த்துக்களை கூற அவர்கள் காலிலும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டவள், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அத்தை. ஆதி, நேற்று நைட் எனக்கு எப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணார் தெரியுமா என்று நேற்று இரவு நடந்த அனைத்தையும் கூறி முடிக்க, அடப்பாவி, இவ்ளோ விஷயம் பண்ணிருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நாங்களும் வந்து கலந்திருந்திருப்போம்ல என்று கண்மணி கேட்க, அதே நேரம் அனு, என்ன பெரியமா நீங்க, அவங்க 2 பேரும் ரொம்ப ரொமான்டிக்கா அந்த பர்த்டேவை கொண்டாடணும்னு நினைச்சிருப்பாங்க. அங்க எதுக்கு நம்ம நடுவுல கரடி மாதிரி போய் நின்னுக்கிட்டு? அதனாலதான் அவங்க நமக்கு சொல்லல. இப்ப தெரியுதா? ஐயோ அனு, இந்த விஷயமே எனக்கு தெரியாது. ஆதி வந்து என்னை எழுப்பினதுக்கு அப்புறம் தான் நானே பார்த்தேன். அண்ணி, எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? அப்புறம் அண்ணா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் என்று அனு கேட்க, இப்போ நம்ம எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு போக போறோம். என்னன்னா சொல்ற? நிஜமா கோயிலுக்கு போறோமா? இன்னைக்கு என் பொண்டாட்டியோட பர்த்டே, கோவிலுக்கு போகாம இருக்க முடியுமா? நான் சொல்றது கரெக்ட் தானே வைஷு? ஆமா ஆதி, எனக்கு என்னவோ ஹாப்பியா இருக்கு. நீங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கீங்க. அதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும் என்றதும் உடனே கண்மணி, சரி அப்படின்னா வந்து உட்காருங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு சட்டுன்னு கிளம்பலாம் என்று அனைவரையும் அழைத்து வந்து காலை உணவை பரிமாறியவர் ஒரு ஸ்வீட்டை எடுத்து கொண்டு வந்து வைஷ்ணவிக்கு ஊட்டி விட்டார். தேங்க்ஸ் அத்தை. வைஷுமா, நீ இன்னைக்கும் போல என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும் என்று கூறிவிட்டு பின்பு அனைவரும் சாப்பிட்டு முடித்து ஹாலில் வந்து அமர, அதே நேரம் வைஷுவின் வீட்டிலிருந்து வந்த அனைவரும்
உள்ள வரலாம் சம்மதி என்று கேட்க அவர்களை பார்த்த கண்மணிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. சம்மதி வாங்க வாங்க, பிரியங்கா, கவி, விஸ்வா, ஹரி எல்லாரும் வாங்க. சம்மதி ஐயா நீங்களும் உள்ள வாங்க என்று அனைத்து நல விசாரிப்புகளுக்கும் பிறகு வைஷுவிடம் வந்திருந்தவர்கள் அனைவரும் ஹாப்பி பர்த்டே வைஷு என்று விஷ் செய்ய அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. என்ன சம்மந்தி, உங்க எல்லாருக்கும் முன்னாடி தெரியுமா? நீங்க யாராச்சும் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல. எனக்கு இப்பதான் தெரியும் என்று கண்மணி வருத்தமாக பேச, ஆதி மாப்பிள்ள தான் சொல்ல வேணாம்னு சொன்னாரு சம்மந்தி, அதனாலதான். அப்படியா? இதெல்லாம் அந்த ஆதியோட வேலை தானா? சரி சரி ஓகே, நாங்க கோயிலுக்குள்ளதான் கிளம்புறோம், வரீங்களா? எல்லாருமே போயிட்டு வரலாம். அதுக்குதான் சம்மந்தி நாங்களும் வந்தோம். மாப்பிள்ளை எங்களை இன்னைக்கு காலையிலேயே வர சொன்னாரு, குடும்பமா சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு. ஓ, எல்லாம் இந்த பிளான் ஆதி போட்ட பிளான் தானா? ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான இந்த பையன், ஆதி அநியாயத்துக்கு நீ ரொம்ப மாறிட்ட, இப்பெல்லாம் அம்மாவை கண்டுக்கிறதே இல்ல. என்னம்மா நீங்க? சும்மா சொல்றேன்டா, அதுக்காக எல்லாம் ஃபீல் பண்ணாத என்றவர்கள் பின்பு அனைவரும் ஒன்றாக கிளம்பி கோவிலுக்கு சென்று விட்டு கோவிலை சுற்றி வந்தவர்கள் ஒரு இடத்தில் அமர்ந்ததும், ஏனாதி அப்புறம் வேற ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா? இல்லம்மா, இப்ப நம்ம வீட்டுக்கு தான் போறோம். மதியம் லஞ்ச சாப்பிட்டுட்டு ஈவினிங் வைஷுக்கு கேக் கட்டிங் இருக்குது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? சரி சரி ஓகே என்றவர்கள் ஜாலியாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க வைஷ்ணவி ஆதியையே பார்த்து கொண்டிருந்தாள். ஹே பொண்டாட்டி, எதுக்குடி என்ன இப்படி பாக்குற? ஏற்கனவே நீ ரொம்ப தாறுமாறா இருக்கிற, இதுல இப்படி வச்ச கண்ணு வாங்காம பாத்தீனா என்ன மீறி நான் ஏதாவது பண்ணிடுவேன் போல இருக்கே. இது கோவிலா இருக்கேன்னு பாக்குறேன் என்றதும் அவனை பார்த்து சிரித்தவள் குனிந்து கொண்டு, ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம் ஆதி, கோவில உட்காந்துட்டு என்ன பேச்சு பேசுறீங்க? சரி சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம், டைம் ஆச்சு என்று அனைவரையும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்று மதிய உணவை தடபுடலாக விருந்து சாப்பாடாகவே தயார் செய்ய சொன்னார் கண்மணி. அனைவரும் ஹாலில் ஒன்றாக அமர்ந்து சந்தோஷமாக சிரித்து பேசி மகிழ்ந்தபடியே மதிய உணவை திருப்தியாக சாப்பிட்டு முடித்தனர். பிறகு கண்மணி, சரிங்க சம்மந்தி, எல்லாரும் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஈவினிங் கட் பண்ற ஃபங்க்ஷனை மட்டும் வச்சுக்கலாம் என்று கூறியவர் அவர்களுக்கான அறையை காட்ட அவர்கள் அறைக்குள்ளே சென்று சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ள வைஷ்ணவியை அழைத்துக் கொண்டு தன்னுடைய அறைக்கு வந்தவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அவன் மார்பில் சாய்ந்து கொண்டவள், தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் என்றவளை இறுக்கமாக அணைத்தவன், சரி காலையிலிருந்து நீ ரெஸ்ட் எடுக்கவே இல்லை, வா கொஞ்ச நேரம் படுத்துக்கோ என்று அவளை அழைத்து சென்று மெத்தையில் படுக்க வைத்தவன் அவள் தூங்கியதும் கேக் ஷாப்பிற்கு போன் செய்து, ஹலோ நான் ஆதி பேசுறேன், கேக் எப்போ அனுப்பி வைப்பீங்க? நான் ஒரு 5:30க்கு அனுப்பி விட்டுறேன் சார். சரி ஓகே, நான் கேட்ட மாதிரியே எல்லாமே கரெக்டா இருக்கணும், டேஸ்ட்ல ஏதாவது டிஃபரெண்ட் தெரிஞ்சது அவ்வளவுதான். இது என் ஒய்ஃபோட பர்த்டேக்காக ஆர்டர் பண்ணிருக்கேன், அதுல எந்தவித சொதப்பலும் வரக்கூடாது என்று கட்டையான குரலில் கூற பயந்து போன அந்த கடைக்காரர், நீங்க கவலைப்படாதீங்க சார், நானே டெலிவரி எடுத்துட்டு வந்து வீட்டுல கொடுத்துட்றேன். சரி ஓகே என்றவன் போனை வைத்துவிட்டு அவளின் அருகிலேயே சென்று அவளை அணைத்துக் கொண்டு படுத்து தூங்கிவிட்டான்.